பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சோரக்கிற புத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது பண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் நான் கல்வனா யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணே தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆண்டவன் நானும் இங்கே கண்ணந்தம் கேளுள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் ஓடும் நதி மரங்களுக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி மரங்களுக்கு சொந்தமில்லை அம்மா ஓட்டை கூறு வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா இது ஓட்டை கூறு வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆதிபத்தி கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பா தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று ஆதிபத்தி கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பா தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்கு நாளை வாங்கும் வரவுக்காக நாளை வாங்கும் வரவுக்காக இன்று நம்மை சுமக்குது என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? தண்ணிலே இறங்கிய மான் எப்படி தவித்துக் கொண்டிருக்கின்றதோ அதை போன்று தவிக்கிறேனே. நான் எப்படி ஒரு வாரத்திற்குள் கல்வர்களை கண்டுபிடித்துகளா நிரபராதி என்று என்னுடைய எஜமானத்தில் உரைக்க போகிறேன். ஒன்றுமே புரியவில்லை. ஐயோ, நான் கல்வன் என்று உரைத்து விட்டாரே என்னுடைய எஜமான். நான் யாருக்கு என்ன தீங்கு செய்யவில்லையே, நான் யார் குடியும் கிடைக்கவில்லையே. எனக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டும் ஆண்டவா? எனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த உலக மக்களுக்கு வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது.
ஒருவன் மனது ஒன்பதடா, அது ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அது ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அது ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அது உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அது உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அது ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஏறும்போது எரிகின்றான், இறங்கும்போது சிரிக்கின்றான். இறங்கும்போது சிரிக்கின்றான், ஏறும்போது எரிகின்றான், இறங்கும்போது சிரிக்கின்றான். வாழும் நேரத்தில் வருகின்றான், மறுமை வந்தால் பிரிகின்றான். ஒருவன் மனது ஒன்பதடா, அது ஒளிந்து கிடப்பது என்பதடா. தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னல சேற்றில் விழுகின்றான். தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலச்சேற்றில் விழுகின்றான். தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னல சேற்றில் விழுகின்றான். பேய் போல் பணத்தை காண்கின்றான், பெரியவர் தம்மை பழிக்கின்றான். ஒருவன் மனது ஒன்பதடா, அது ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அது உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அது உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அது ஒளிந்து கிடப்பது என்பதடா. நான் எப்படி கல்லறைகளை கண்டுபிடிக்கப் போகிறேன் ஒன்றுமே புரியவில்லை. ஆ! என்ன இது? யாரோ சாரசாரியாக செல்கிறார்களே, யாராக இருக்கும்? சரி, அதோ பாழடைந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் உள்ளே சென்று கல்வர்கள் யார் என்று மறைந்திருந்து கண்டுபிடிக்கலாம். ஆண்டவா! வட்டப்பாறைக்கு வந்துவிட்டோம். இந்த அவளை கீழே கொட்டு. என்னுடைய சோழத்தை உலகாக பயன்படுத்தி அவளாக எடுத்து சாப்பிட வேண்டும். சோழமதை கரம் பிடித்த சிவபெருமானே, சிவபெருமானே, அவளாக நாம் இருப்போம். அவளாக நாம் இருப்போம். அவளாக நாம் இருப்போம். சிவபெருமானே, நாம் கொதிப்போம். சிவபெருமானே, சூரமலை நான் பிடித்து சிவபெருமானே, அவளை நான் பிடித்து சிவபெருமானே. தங்கைகளா, இந்த அவளை எடுத்து சென்று இருக்கும் நமது ஆலயத்தில் சென்று அனைவரும் சாப்பிட வேண்டும். பாருங்கள்.
தங்கைகளா, ஆலயத்துக்கு வந்துவிட்டோம். நேரத்தில் சாப்பிட வேண்டும். வாருங்கள். தங்கைகளா, கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டுதான் வந்தோம். ஆமா. இப்ப தாளிட்டு இருக்கு. அப்படி என்றால் நமது ஆலயத்துக்குள்ளே யாராவது இருக்கலாம். குரல் கொடுத்து பார். யாரு உள்ளே? தங்கா, நீ குரல் கொடுத்து பார். யார் அது உள்ளே இருப்பது யார்? உள்ளே இருப்பது யார்? உள்ளே இருப்பது யார்? யாராவது இருக்கிறீர்களா? ஆலயத்து உள்ளே இருப்பது யார்? அம்மா, அதான் வெட்டியா வெள்ளைச்சாமி. வெட்டியா வெள்ளைச்சாமியா? எதற்காக ஆலயத்தில் இருக்கின்றாய்? ஆலயத்தின் உள்ளே இருந்து வெளியே வர வேண்டுமா? ஆமா, நான் ஆலயத்தினில் இருந்து வெளியே வருகிறேன். எனக்கு வெளியே வந்தவுடனே எனக்கு எந்தவித ஆபத்து நேரக்கூடாது என்று என் கரத்தில் சத்தியம் செய்து கொடுங்கள் அம்மா. நாங்கள் சத்தியம் கொடுக்க வேண்டும். பக்தா, உன்னை ஒன்று செய்ய மாட்டோம். வெளியே வா. யாருமா நீங்கள்? இந்த உலகத்தை காக்கக்கூடிய உலக மாதா மாதிரி அம்மன்கள் நாங்கள் தான். அம்மா, இந்த உலகத்தை காட்டக்கூடிய மாதிரி அம்மன்களா? உண்மைதான். சப்த கண்ணிகளா? ஆமா. அம்மா, 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 ஓல விழி காட்டும் ஓல விழித்தாயே ஒளிநகம் உணமையில்லை மாயே உணமையில்லை வெட்டியான் வெள்ளைச்சாமி வாழ்த்துங்கள் அம்மா, வாழ்த்துங்கள். வெட்டியான் வெள்ளச்சாமி நல்ல முறையாக இருக்க வேண்டும். ஆமா, தெளிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய முகமெல்லாம் சொருவடைந்திருக்க என்ன காரணம்? என்ன செய்வது அம்மா, தெளிவாக இருக்கக்கூடிய முகம்தான் சோர்வடைந்திருக்கிறது. என்ன செய்வது?
ஆலயத்தின் உள்ளே இருந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன அம்மா, என்னுடைய எஜமா எனக்கு இட்ட கட்டளை என்ன தெரியுமா? என்ன என்ன கட்டளை? வடதிசையில் இருக்கும் நெற்கதிர்களை அனைத்தும் நான் தான் கொய்து வந்து நான் தான் கல்வன் என்று எனக்கு தூக்கு தண்டனையாக ஆகையால் தான் ஒரு வாரத்திற்குள் நீ கல்வர்களை கண்டுபிடிக்கவில்லை என்றால் உனக்கு தூக்கு தண்டனை என்று உரைத்து விட்டார். ஆகையால் தான் கல்வர்களை தேடிக்கொண்டு வருகிறேன் அம்மா. கல்வர்களை தேடிக்கொண்டு தாளையெல்லாம் விட்டு விட்டு கதிரையெல்லாம் அறுத்து வந்தது நாங்கள் தான். அம்மா அம்மா நீங்களா? உலகத்தை காக்கக்கூடிய சப்த கன்னிகள் மாதிரி அம்மன்கள் நீங்களா இப்படிப்பட்ட காரியத்தை செய்தீர்களா? நீங்களா இப்படிப்பட்ட காரியம் ஏன் செய்யக்கூடாது? எதற்காக செய்யக்கூடாது? உங்களுக்கு என்ன குறை? ஏன் செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட செயலை எதற்காக செய்ய வேண்டும்? சொல்லுங்களம்மா, சொல்லுங்க. வெள்ளச்சாமி, ஏன் செய்தோம், எதற்காக செய்தோம் அப்படி என்றால், உன்னுடைய நாட்டு மன்னன் உலகத்திலே கடவுளே கிடையாது அப்படின்னு ஆணு பிடித்து அக்கிரம பிடித்து மம்மத பிடித்து வாழ்ந்து கொண்டு வருகின்றான். அதுவா என்னுடைய ஆலயம் பாழடைந்து கொண்டிருக்கின்றது. வருடத்திற்கு ஒரு முறை வெள்ளை அடிப்பது கிடையாது, தீப தூப ஆராதனை செய்வது கிடையாது, காப்பு கட்டி குழு வைப்பது கிடையாது, வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா செய்வது கிடையாது, 10 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துவது கிடையாது. ஆனால் உலகத்தில் நானே கடவுள் அப்படி என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் அப்படி என்றுதான் மாதிரியாக இருந்த நாங்கள் சப்த கல்யாணம் உருவெடுத்து தாளையெல்லாம் விட்டுவிட்டு கதிரையெல்லாம் மறுத்து வந்தது நாங்கள் தான். அப்பா, என்னம்மா செயல் இது? உங்கள் ஆலயத்திற்கு நாட்டு மன்னன் நாட்டு மக்கள் வெள்ளை அடிப்பது கிடையாது, கூழ்வார்த்தல் செய்வது கிடையாது, தீப தூப ஆராதனை அனைத்தும் செய்வது கிடையாது என்று அப்படி என்று இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யலாம் அம்மா. அந்த பழி என்னை சார்ந்து விட்டது, அந்த பழி என்னை சார்ந்து விட்டது. நீங்கள் செய்து விட்டீர்கள். ஆமா, அப்படி என்று அந்த செயல் என் மீது சொல்லிவிட்டார். அம்மா, சரிம்மா, உங்களுக்கு குறை வைத்ததால் தான் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்தீர்கள். ஆமா, கல்வர்களை தேடி தேடி கால்கள் எல்லாம் சோர்ந்து விட்டது, கண்ணு இருள் சூழ்ந்து விட்டது, காது அடைக்கிறது, சாப்பிட்டு ஒரு வார காலமாகிறது அம்மா. பசியோடு தவித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மா. புசிப்பதற்கு நீங்களாவது செய்தாலும் ஏதாவது கொடுக்கலம்மா. பயப்பட வேண்டாம், உன்னுடைய பசியை போக்குவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். தங்கா, இந்த அவளை கொடு. நீங்கள் கொடுத்த அவளை இங்கு புசிக்காமல் மூட்டை கட்டி கொண்டு எங்கே எடுத்து செல்கிறேன் என்று இருக்கிறீர்கள் அம்மா. இந்த அவளை நான் மட்டும் புசித்தால் போதுமா? என் மனைவி பிள்ளைகள் பசியோடு இருக்கின்றார்கள், அவர்களும் புசிப்பதற்காகத்தான் எடுத்து செல்கிறேன் அம்மா. இந்த அவளை எடுத்து சென்று உன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் உன்னுடைய நாட்டு மன்னன் இடத்தில் சென்று மாதவன்கள் தான் இப்படி ஒரு தீய செயல் செய்தார்கள் அப்படின்று இந்த ஊரறிய, இந்த உலகம் அறிய, யார் இடத்திலாவது நீ உரைத்தால் உன்னுடைய சிரம் 1000 சுக்கலாக போக வேண்டும். இந்த அவளை யாரிடத்தாலும் காண்பித்தாலும், என் மனைவி பிள்ளைகளிடத்தில் கொடுத்தாலும்
இந்த மாதிரி அம்மன்கள் தான் இப்படிப்பட்ட செயல் செய்தார்கள் என்று நான் மற்றவர்களிடத்தில் உரைத்தாலும் என்னுடைய சிரமானது 1000 சுக்கராக வெடித்து கண்ணிகள் சாபத்தை கொடுத்துட்டு போய்விட்டார்களே ஆண்டவா. என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? என்னுடைய எஜமா எனக்கு இட்ட கட்டளை என்ன? ஒரு வாரத்திற்குள் கல்வர்களை கண்டுபிடிக்கவில்லை என்றால் உனக்கு தூக்கு தண்டனை என்று உரைத்து விட்டார். இந்த உண்மையை சம்பவத்தில் நான் யார் எடுத்தாலும் உரைத்தாலும் என்னுடைய சிரமானது 1000 சுக்களாக வெடித்து சிதற வேண்டும் என்று அந்த மாதிரி அம்மன்களே சாபத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்களே. நான் உண்மையை சொல்லாமல் இருப்பதா அல்லது உண்மையை சொல்ல வேண்டுமா என்று ஒன்றுமே புரியவில்லை. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமாக போய்விட்டது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் போனது பொன்மையிலே. சட்டம் ஒரு பக்கம், குத்தம் ஒரு பக்கம் இந்த உண்மையை உரைத்தால் எனக்கு சிரமானது 1000 சுக்களாக வெடித்து போத வெடித்து சாபத்தை கொடுத்தார். நான் இந்த உண்மையை மறைத்து விட்டால் எனக்கு தூக்கு தண்டனை, நான் தான் கல்வன் என்று அந்த மன்னர் நினைத்துக் கொள்வார். இந்த உண்மையை எப்படியாவது மன்னரிடத்தில் எடுத்து உரைக்கத்தான் வேண்டும். ஆகையால் தான் நான் நிரபராதி என்று அவர் நினைக்க வேண்டும். என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களப்பா, என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களப்பா. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவு
குற்றவாளியை கண்டுபிடித்து வருவதாக. ஆனால் சென்றவன் இன்னும் வரவில்லையே. என்னதான் நடந்தது என்றும் தெரியவில்லையே. சரி, பார்க்கலாம். ஐயா வெள்ளைச்சாமி, வா வெள்ளைச்சாமி. ஆமா, குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டாயா? ஐயா, குற்றவாளி கண்டுபிடித்து விட்டாய் என்று கேட்கின்றீர்கள். உரைக்கின்றேன். ஐயா, குற்றவாளி யார் என்று நான் உரைக்கிறேன். ஆனால் ஐயா, எனக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது என்று என் கரத்தில் முதலில் சத்தியம் செய்து கொடுங்கள். அதன் பிறகு நான் உரைக்கின்றேன். குற்றவாளி யார் என்று சொல்வதற்கு முன்பாக நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று நான் சத்தியம் செய்து தர வேண்டுமா? சரி வெள்ளைச்சாமி, நீ எதை கேட்டாலும் அப்படியே தருகின்றேன். இதுவே சத்தியம். ஐயா, நான் தான் கல்வன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி அந்த கல்வர்களை கண்டுபிடிக்கவில்லை என்றால் ஒரு வாரத்திற்குள் உனக்கு தூக்கு தண்டனை என்று உரைத்து விட்டீர்கள். கல்வர்கள் யார் தெரியுமா? அந்த சப்த கன்னிகள். வெள்ளைச்சாமி, தெய்வமே இல்லை என்று நாட்டு மக்களுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க அந்த மாதிரி அம்மன்களா இப்பேற்பட்ட செயலை செய்தது. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். என்னிடத்தில் இதோ கேட்க நினைத்தாயே. ஐயா, நான் உண்மை உரைக்கிறேன். அதற்கு முன்னதாக ஏதோ கேட்க நினைத்தாய், சத்தியம் செய்து வாங்கினாய். அது என்னவென்று கேட்கவில்லையே. நான் ஒருவேளை இறந்து விட்டால் என்னுடைய மனைவி பிள்ளைகள் அனைத்தும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். எனக்கு தோட்டியம் பாண்டியம் வழங்க வேண்டும். இந்த உண்மையை என்னிடத்தில் உரைத்த பிறகு இந்த இடத்தில் உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம், இல்லை இதே இடத்தில் இறந்து விடலாம். அப்படி ஒருவேளை இறந்து விட்டால் உனது மனைவி பிள்ளைகள் உனது சங்கதிகள் அனைவரும் குறையில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு தோட்டி மானியம் வழங்க வேண்டும். சரி, அப்படியே வழங்குகின்றேன். சரி, மாதிரி அம்மன்கள் தான் செய்தார்கள் என்று கூறுகின்றாயே, அதற்கு சாட்சி இருக்கின்றதா? நான் என்ன உரைக்கப் போகிறேன்? சாட்சி இருந்தால்தான் என்னை நம்புவீர்கள். அப்படி என்றால் நான் தான் கல்வன் குற்றவாளி என்று உரைப்பீர்கள். சாட்சி தேவை. சாட்சி தானே? ஆமா, இதோ காண்பிக்கிறேன். எஜமா, இதற்காகத்தான் என்னிடத்தில் உண்மையை கூற வருத்தி விட்டாயா வெள்ளைச்சாமி? நீ எவ்வளவு எடுத்து கூறிய உன் பேச்சை கேட்காமல் நீதான் கல்வன் என்று நான் உன்னை அடித்து சித்திரவதை செய்தேனே வெள்ளைச்சாமி. அதற்காகத்தான் என்னிடத்தில் சத்தியம் செய்து வாங்கிவிட்டாயா வெள்ளைச்சாமி? இப்படி சத்தியத்தை செய்து வாங்கிவிட்டு என்ன விட்டு பிரிந்து விட்டாயே வெள்ளைச்சாமி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போற்றி தர்மம் என்னை வாழ்ந்தையா சொந்தங்களை காட்டி. வெள்ளைச்சாமி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போற்றி தர்மம் என்னை வாழ்ந்தையா சொந்தங்களை காட்டி. அத்தனையும் தாண்டி வந்து சொந்தங்களை காட்டி ஆண்டவனம் தொடர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. ஆண்டவனம் தொடர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. வெள்ளைச்சாமி, மன்னன் என்பவன் இடிதானே அவன் அத்தனை பேருக்கும் சுமைதானே.
வெள்ளைச்சாமி, நான் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். வெள்ளைச்சாமி, தவறாக புரிந்து கொண்டேன். குற்றவாளி யார் என்று தெரியாமல் தீர விசாரிக்காமல் உன் மீது நான் பழி சுமத்தினேன். ஆனால் நான் குற்றவாளி கிடையாது, நிரபராதி என்று நீ சென்று குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டார். வெள்ளைச்சாமி, நீ கேட்டது போலவே உனது மனைவி பிள்ளைகள் உன் சங்கத்தின் அனைவருக்கும் நான் தொட்டி மணி வழங்குகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்நாட்டிலே எத்தனையோ ஏழை தொழிலாளர்கள் வேலை செய்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் மானியம் வழங்குகின்றேன். அது மட்டுமா வெள்ளைச்சாமி, தெய்வமே இல்லை என்று கல்மனதோடு ஆலயங்களுக்கு நான் பூஜை செய்வது கிடையாது, விளக்கேற்றுவது கிடையாது, தீபதூப ஆராதனை செய்வது கிடையாது, வருடத்திற்கு ஒரு முறை திருவிழாக்கள் செய்வது கிடையாது. தெய்வமே இல்லை என்று நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பாவி, ஆனால் மூடிக்கிடந்த என் கண்ணை திறந்து விட்டாயே வெள்ளைச்சாமி. அதனால் இனிமேல் எனக்கு மணிமுடி வேண்டாம், சிம்மாசனம் வேண்டாம். ஏன் இந்த நாட்டின் பொறுப்பை அத்தனைய மக்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் அரசு அனைத்தும் துறந்து இனிமேல் ஆலயங்களை புதுப்பித்து ஆலயத்திற்கு வெள்ளை எடுத்து கும்பாபிஷேகம் செய்து இதோ இருக்கும் இந்த மாதிரி அம்மன் ஆலயத்திலே நான் பூசாரியாக அந்த அம்மனுக்கு பூஜை செய்து வருகின்றேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை ஒரு கற்சிலையாக வடித்து அந்த அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக வைத்து அந்த அம்மனை வணங்கிவிட்டு பிறகு உன்னையும் நாட்டு மக்கள் வணங்கி செல்லட்டும். அது மட்டுமா, உத்தம தாண்டவபுரியாக இருந்த என் நாட்டு இனிமேல் வெள்ளைச்சாமி, வெள்ளைச்சாமி. என்னடா இது, ஏதோ ஒரு கேள்வி வந்து தனியா நின்றுகிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறாளே, என்னவோ பெணாத்திக்கிட்டு இருக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? நான் யார் தெரியுமா? நான் தான் சிவனுடைய இடபாகத்தில் இருக்க வேண்டிய உமா மகேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி. நான் தான் ஆதிபராசக்தியான நான் எதற்காக இப்படி கிழவியாக வடிவெடுத்து வந்திருக்கிறேன் தெரியுமா? படுபாவி வல்லாளகண்டன் என் கணவராகிய சிவபெருமானிடத்திலே சத்தியத்தை பெற்றுக்கொண்டு கேட்கக்கூடாத வரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். எப்படி? இந்த உலகத்திற்கே படியளக்க வேண்டிய பரமனாகிய என்னுடைய கணவரே அவன் மனைவியான நிசாசனியின் வயிற்றிலே குழந்தையாக பிறக்க வேண்டும், அவனுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை பெற்று விட்டான். சத்தியம் செய்து கொடுத்த சங்கரனானவர் செய்வது என்னவென்று அறியாமல் இப்பொழுது இந்த உலகத்திற்கே படியளக்க வேண்டிய பரமன் எங்கே இருக்கிறார்? வல்லாளகண்டன் மனைவியான நிசாசனியின் வயிற்றிலே இருக்கிறார். ஓடினேன், அழுதேன், தொழுதேன் என் அண்ணனாகிய பரந்தாமனிடத்திலே மகாவிஷ்ணு இடத்திலே, தங்கா அழாதே, நீ பூலோகத்திலே ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து நான் காப்பாற்றி இருக்கிறேன், உன் இன்னல்களை தீர்த்திருக்கிறேன், இதற்கும் உனக்கு நான் கைவிட மாட்டேன். உன் கணவரை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்பொழுதைய பூலோகத்திற்கு சென்று ஒரு கிழவியாக வடிவெடுத்து சென்று வல்லாளகண்டன் கோட்டைக்கு சென்று நான் சொல்லுவதை போல் நீ செய்தால் உன் கணவரை காப்பாற்றி விடலாம், அதர்மத்தை எடுத்து விடலாம், தர்மத்தை காப்பாற்றி விடலாம் என்று ஒரு ரகசியத்தை எனக்கு சொல்லெடுக்கிறார். அதன்படியே அங்காள பரமேஸ்வரியான நான், ஆதிபராசக்தியான நான், உமா மகேஸ்வரியான நான் உருமாறி இப்பொழுது கிழவியா வந்திருக்கிறேன். எதற்கு? வல்லாளகண்டனை சந்திக்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக. வல்லாளகண்டனை சந்திப்பதற்கு முன்பு இந்த பூலோக மக்களிடத்திலே சிறிது நேரம் விளையாடிக்கொண்டே போகலாம். நாராயணகரி 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 நாராயணகரி
நாடின் என்னாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணனோ நாமோ எப்படி பாத்துன்னு அப்படியே இருக்கிற என்ன சமாச்சாரம் வரும்போது சிரிப்பு தெம்பு நெத்தில பாட்டு அமங்கலமா தெரியாப்பா என்ன பார்த்தா தெரியுதா? ஆமா இந்த ஊர் உடையா இருந்தா நானே தெரியுமே சட்டி பண்ண செய்யுது உங்களுக்கு ஒரு 3 தடவை பாடம் வாங்கி போறேன் கண்ண உடையார் மாவன் சண்முக உடையாருங்க. ஆமா 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 என்ன இருந்தாலும் முன்ன மாதிரி இல்லங்க ஊரு. ஏன் என்னாச்சு? இத நம்பிதான் நாங்க வாழ்ந்து இருந்தோம். ஆமா ஆனா இப்ப அப்படி கிடையாது. யாரு சட்டி பண்ணி பாத்தாங்க தோன்றாங்க. எல்லாம் சில்வர் பாத்திரம் பித்தளைக்கு மாறி போகுது. அலுமினியம் சில்வர் பித்தளைன்றாங்க. அதனால நாட்டுல யாரும் கிராமத்துல உடையாருங்க தங்கறது இல்ல. ஆமா 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 நான் மட்டும் எப்படியோ கட்டி பூச்சிட்டு கிடக்குறேன். சரி இருந்தாலும் இந்த பாரம்பரிய பண்பாடு மாறி விடாதீங்க. அதனால இருக்கிறேன். எப்படியோ ஒண்ணு இந்த வருடத்துல ஒரு நாள் பொங்கல் வந்து பாரு. ஆமா ஆமா அந்த நாளாகிலும் பணத்தை சேர்த்து அப்படின்னா ஒண்ணு குடும்பத்தை நடத்திக்கிறேன். சரி சரி இதுல இன்னொன்னு பாரு. பாரு சொல்லு. எனக்கு 3 பொண்ணு. யாருக்கு 3 பொண்ணா? இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சொல்லவே இல்லையே 3 பொண்ணுங்க. இல்ல நல்ல இடமா பாத்துருப்பேன், 4 இடம் போறவன் நானும் நல்ல மாப்பிள்ளையா பாத்துருப்பேன்னு சொல்ல வரணுமா? வேற ஒண்ணும் பெரிய மனுஷனா பேசுறேங்கண்ணா. நான் என்ன பெரிய மனுஷன்ட்டியா? ஆமா நீ தான் சொல்லி பெரிய யாரும் சொல்லல. அப்படின்னா நீ பெரிய மனுஷனே இல்லையா? இல்ல பரவாயில்ல சந்தோஷம் சொல்லு. அதுல பாருங்க 3 பொண்ணு. சரி எப்படா கட்டி கொடுத்து எப்படா கட்டி கொடுத்து தயார்பட்டுங்க. ஐயோ பாவா இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருச்சு. சரி ஆமா நல்லா வளைஞ்சிருக்க. ஆமா இந்த பொங்கலுக்கு எப்படின்னா ஒரு 150 வீடு 200 வீட்டுக்கு சட்டி பானை கொடுத்துட்டு வச்சுக்க. ஊரு சாமா இருக்குதுப்பா. ஆமா அதனால கண்டிப்பா வாங்குவாங்க. மூட்டை கட்டி போட்டுருவேன் நெல்ல. சரி நெல்ல மூட்டை கட்டி போட்டுனா பணத்தை சம்பாதிச்சிடுவேன். ஆமா எப்படின்னா என் பெண்ணை கட்டி கொடுத்துருவோம்னு ஒரு எண்ணம் இருக்கு. சரி சரி அது மட்டும் இல்ல இந்த மாதிரி 100 வீட்டுக்கு இப்ப சட்டி பானை செஞ்சு வச்சுக்கிறேன். சரி சூளை போட்டுக்கிறேன். ஓ சூளை போட்டியா? அதான் தெம்பா இருக்கிற. அது பாட்டு வந்துங்குது. நெறி போச்சுட்ட பிரிச்சு வைக்க போறேன். எல்லா வேலையும் ஆயிக்குது. என்ன பண்ற? நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு. பாவம் தொடர்ந்து வேலை செஞ்சிருப்பேன். கொஞ்சம் பயமா இருக்கும். சரி அதனால இந்த ஆடு மாடு வந்தா பேர் சூளை மேல காலங்களை வச்சுட்டு போகுது. நான் தான் இங்க இருக்கிறேன்ப்பா. உஷாரா பாத்து பட்ட வச்சலா கோவிந்தா என்னடா இது பூலோகத்துக்கு ஊரு மாதிரி வந்துட்டோம். தெரு தெருவா சுத்திக்கிட்டு வரோம். பசி காத்து அடைக்குது. அங்கங்க போயிட்டு ஏதோ கூழோ கஞ்சியை வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அவங்க கொடுக்குற கூழு கஞ்சி இந்த கையில் வாங்கி குடிக்கிற சமயத்தில் எல்லாம் கீழே உதறி கீழே வீணா போகுது. ஏதாவது ஒரு பாத்திரம் ஒரு மொந்தை இருந்ததுன்னா அதில் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா கையில் எந்த பாத்திரம் இல்லையே. மொந்தை இல்லையே கூழ் வாங்கி குடிக்கணும்னு பார்த்தா என்ன அழகழகா செய்து வச்சிருக்குது ஐயா. இதுல ஒரு மொந்தை எடுத்து போனோம்னா எங்கங்க கூழ் வாங்கி குடிச்சுன்னு போலாம். போய் எடுத்து அடி பாய் உண்டா எங்க போற? ஏண்டாப்பா டப்பாவா? டப்பா இல்ல மொந்த. ஐயோ பல்ல பாறையப்பா. நீ எங்க போற? இவ்வளவு வேகமா போறியா? ஏண்டா பேரா எங்கன்னா என் நடு வீட்டுல எங்கன்னா தின்னு மேல வீது கிடைக்காது. உங்களுக்கு வந்த வாந்தி மதிய நடிப்பாய்வி. எதுக்கடி இப்படி வந்து லோல் பண்றீங்க? எங்கடா இருக்க முடியுது? வயசாகி போனா எங்க இருக்க முடியாது? இருக்க முடியாது. சும்மா இருக்க மாட்டீங்க தின்னு மேல. எங்கடா? ஆமா எவனா அப்பதான் நல்லவனா ஒரு நல்ல காரியத்துக்கு போவான். டே கோயிந்தா எங்க போற? வாயினோரு வச்சு சும்மா இருக்காதுக்கும். அவன் போறான் பாரு வண்டியில போவான். அங்க போய் புருன்னு முடிக்குவான். இவதான் போக சொல்லி எங்க போறன்னு கேட்கறான். அந்த புண்ணியது வாயினோரு வச்சு சும்மா இருந்தா தானே. அத மாதிரி வாழ்ந்தவங்கள என்னைக்குமே பழிக்காதடா குழந்தை. அதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான்டா.
மூதேவி நாய் வயசாச்சா எங்கன்னா தின்னம்மா மூலையில முடையும் கடந்தமான்னு இருக்கணும். வந்துடுறீங்களே தெருவில் நடந்த கால ஒரு இடமா உட்கார முடியலடா. உட்கார முடியாது, வெட்டி போடணும். சரி அது போட்டோம். இப்ப நீ எங்க போற? அவ்வளவு வேகமா போறிய கண்ணு? என்ன எனக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருக்குதுடா. ஆமாண்டா. இருந்தாலும் இந்த கடைசி காலத்துல எனக்கு இப்பத்துக்கு எதுவும் பக்கத்துல இல்லடா. ஐயோ, அதனால நான் தெருவா போயிட்டு கூழ கஞ்சி வாங்கி குடிக்கிறேன். அதனால கையில எதுவும் பாத்திரம் இல்லடா. இந்த பானை சட்டி மொந்த இதெல்லாம் அழகழகா செஞ்சு வச்சிருக்குது. இந்த மொந்தையில ஒண்ணு எடுத்து பாப்பா அதுக்குதான் அம்மா வைக்க போறியா? இவளுக்கு தான் சூளை போட்டு அடிக்க வச்சுக்கிறேன். எம்மா இருமா பாத்தியா, எதனா ஒரு நல்ல கிராக்கியம் வரும், அதை நம்ம கொடுத்து அதில் வாங்கி நம்ம வியாபாரம் பண்ண ஓஹோன்னு ஒன்று ஆசைப்பட்டுக்கிறேன். எம்மா முண்டசி நாயினி ஆத்துட்ட நாயினி எங்கன்னா மூணில் இருக்காத முதல் சூளை போட்டு வச்சுக்கிறேன். அதை போய் முதல்ல கால் விட்டு அப்படிதான் கைகை வச்சு ஜாக்கிரதை. குழந்தை, என்ன நீ பேசுறத பார்த்தா இதெல்லாம் நீ செஞ்ச? இந்த கையாலே செஞ்ச? ஆமா, இந்த கையால. வாடா வந்து ஐடியா கைக்கு முத்த கொடுக்க வந்தா குழந்தை. கொடுத்ததாது குழந்தை, இந்த பாட்டிக்கு ஒரு மொந்த கொடுறா. தாலு விட்டு போறோம். ஒரு வாட்டை கொடுக்க மாட்டேன், ஒரே ஒரு வாட்டை கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி இங்க பார்த்தா இனிமே உன்னை கை காலம் வச்சுடுவோம். காட அவசரப்படாதா. டே குழந்தை, இந்த சூளையெல்லாம் இந்த பானையெல்லாம் வித்து என்ன செய்யலான்னு இருக்கிற நீ? அதான் கேக்குறியா? எனக்கு 3 பொண்ணு. எப்படின்னா ஒரு பொண்ணு இந்த வருஷம் கட்டி கொடுத்துருவேன். அப்புறம் அடுத்த வருஷம் ஒரு பொண்ணு. ஆமா, அதான் வேலை. டேய், இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா? ஆமா. டேய் குழந்தை, இந்த பாட்டி கையால இந்த ஒரு மொந்த எடுத்துனா நான் இந்த சூளையில கை வச்சுனா அதுக்கப்புறம் நீ எங்கேயோ போயிடுவா. குட்டிஷரா போடுவேன். காலையில உனக்கு நல்லது வருதாடா? நல்ல கையை வச்சா நான் என்ன குபு குப்புனா வருவேன். குட்டிஷரா இதை பாரு, என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறேன். வாடா இருடா, ஒரு நீ நல்ல மொந்த கூட தரத்தவள்டா. இந்த சூழில வெந்தது வேவத்து ஏன்னா கொஞ்சம் ஓடு கூட அப்படி ஓரமா இருக்குல்ல, அதுல ஒண்ணு கூட பொத்தல் கூட மாட்டேன். என்ன கூட கூட ஒரு கட்டிக்காய்ச்சி பொம்பளைங்க வரும், பெரியவங்க வருவாங்க. எதனா ஒண்ணு வாங்கினாங்கன்னா அது ஓஹோன்னு ஓமர்தாகும். மொத்தம் வித்துடா பண்ட சேர்த்துலாம் பார்த்தா அதான் மங்களகரமா இருக்குன்னு பார்த்தேன். ஒரு முண்டாச்சி நாய் வந்து கையை வைக்க வரான். ஐயோ, இத பாருங்க, இனி இந்த பக்கம் வர போறான். நம்ம சாப்பிட்டு நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நீ போய் வாடி. டேய் ஒடையா, டேய் என்ன ஆணுவத்தை பத்தி அந்த ஒடையானுக்கு வந்திருப்பது யார் என்று தெரியாமல் பாவம் வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவனை வாழ்க்கையில உயர்த்தலாம், இவனுக்கு ஒரு நல்லதை செய்யலான்னு அம்மன் உருமாறி வந்த என் கையை வச்சு இந்த சூளையில ஒரு மொந்த எடுத்து எனக்கு கொடுத்துருந்தான்னா அவன் வாழ்க்கையில எங்கேயோ போயிருப்பான். வந்தது யார் என்று தெரியாமல் என்னை உதாசீனப்படுத்தி விட்டானே. காலமெல்லாம் நினைத்து நினைத்து அவன் கண்ணீர் விட்டு கதற வேண்டும். வந்த தாயை இப்படியெல்லாம் அவதூறாக பேசிவிட்டோமே என்று அவன் அனுதினமும் அழ வேண்டும். ஆகையால் என்னுடைய சக்தியினால் இந்த பானை சட்டி எல்லாம் வித்தாடா நீ பணக்காரனாக போற. இப்பொழுது இந்த சூளையில் இருக்கிற பானை சட்டி மொந்த எல்லாம் உடஞ்சி ஓடா போகட்டும்டா. புதிய பூமி நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் குமுறி போய்க்குது. ஐயோ, இந்த சட்டி பண்ணி நம்பி தானே நான் வாழ்ந்து வந்தேன். மொத்தம் குமுறி போச்சு. நாடாலே இந்த கொடுமை பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு திடீர்னு அழுது வர அது எங்க இதை நம்பிதானே குடும்பம் நடத்துறேன். ஐயோ, நல்லா வெந்த
இருந்தது. ஆமா அப்படியே பிரிச்சு வச்சு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆமா சாப்பிட்டு வாசம் காட்டி மொத்தமா குமரி போச்சு நாட்டாரு. அட பாவி நீ தான் பார்த்துன்னு சொன்னேன். நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்துக்கினாங்க. ஆமா என்ன சொல்ற நீ பார்த்துக்கிட்டுன்னு சொன்னேன். ஏதாவது நடந்தா உட்காந்து பார்த்துக்கிட்டு நாட்டாரு இது எங்க அடுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? இது ஏன் இப்படி கும்பிட்டு நான் சொல்லிட்டமா என்ன காரணம்னு? என்ன கருத்து? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது கோல் ஒண்ணு பாத்தியா? யார் அந்த முண்டசி நாய்? யாரால கட்டணும் நோரால கட்டணும் போற அது உனக்குதான் ஏத்தாக்கும். என்ன சொல்ற? யாரு கிட்ட எந்த இடத்துல என்ன பேசணுமோ அடுத்த மனநோக பேசக்கூடாதுன்னு நீ ஒரு பெரிய உதாரணம். அவன் வந்து முதல் சூட போட்டு வச்சுக்கிறான். அவன் போய் கை வைக்க போனா பேசாத என்ன பண்ண சொல்றேன்? நீ என்ன சொன்ன? முண்டசி நாய ஆமா முதல் உதவா கொடுத்து ஆமா வியாபாரத்தை விலகா கூடாதுன்னு கேட்டல நீ. ஆமா மொட்டை மொந்த கேட்க வந்தது அது சாதாரண கேள்வி இல்ல. அடாத முண்டசி கை போய் இப்ப பேசிக்கிறேன். அது முண்டசி இல்ல கேள்வி பாவி. இந்த உலகாரம் நாயகி ஆதிபரா சக்தி தான் உருமாறி கேள்வியா வந்தது. உன் மனசை பரிசோதிக்கணும் உன்னுடைய மனசை பார்க்கணும் தான் சண்டி கேட்டது. அந்த ஒரு மந்தையும் கொடுக்க நீ யோசிச்ச என்னையாடே கேவலமா பேசணும்னு சொல்லிட்டு சூழ வந்தது வேவாத ஓடா மட்டும் சாபத்தை கொடுத்துட்டா ஆத்தா. ஆத்தாளா வந்தா? ஆமா ஆத்தாளா என்கிட்ட வந்தா கேட்டா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் வாய் நோடு. இப்போ ஒண்ணு கெட்டு போற நான் சொல்ற மாதிரி செய்தி போயிடணும்னாக்கா ஆத்தாவோட சாபம் பெரும் பொல்லாத்து. அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஆத்தா மனம் இறங்குற மாதிரி எதனா பராதனை பண்ணிக்கோ. அப்பதான் அடுத்த சூழ்நிலை வழங்கும். நான் என்ன பராதனை பண்ணுவேன் எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னடா டேய் கம்னாட்டி பெரிய நாடாரே என்ன பெராத்திரத்து பெனாத்தி கிடக்குறடா டேய். அதான் ஒண்ணும் புரியல நாடாரே. ஆமா கிராமத்துல திருவிழா பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு பூங்கரங்க செய்யறதுக்கு அந்த அகல் விளக்கு இதெல்லாம் யார் கிட்ட வந்து எடுப்பாங்க? என்ன கதையா இருக்குது? காப்பு கட்டுறதுல இருந்து என் ஜாமான் தான் முன்ன போகும். நீ செஞ்சு கொடுக்குற ஏன பாத்திரம் அதுதான்யா. ஆமா இல்ல அம்மனுக்கு சொன்னா தானே தருவ. ஏடா சும்மா கொடுக்க சொல்றேன். பணம் வாங்கி தான் கொடுப்பேன். டேய் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அம்மா தாயே வந்தது நீ யாருன்னு தெரியாது உன் மகிமை தெரியாம ஒன்னு நான் அவதூறா பேசிட்டேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் வருஷம் காப்பு கட்டி கூழ் ஊத்துனாங்கன்னா உனக்கு நான் பூங்கரகு செய்யறதுக்கு ஒரு தோண்டியும் அகல் விளக்கு செய்யறதுக்கு அகல் விளக்கு மடக்கு இதெல்லாம் உனக்கு சும்மா தர அக்னி சட்டி சும்மா தர. என்ன செஞ்ச தப்பு மன்னிச்சிருமா என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நல்லா விளக்கேத்துமான்னு சொல்லிட்டு அம்மா நான் வேண்டிக்கிறான். அப்படியா? எம்மா தாயே லோகமாதா ஆதி பராசக்தி அன்னை உமையவளே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் வீட்டை தேடி நீ வந்திருக்கிற. உன்னை வரவழைக்க இந்த பாவி விட்டுட்டேன் தாயை விட்டுட்டேன். அம்மா நான் பேசியதெல்லாம் குற்றம், நான் ஏசியதெல்லாம் குற்றம். என்னை மன்னிச்சிரு தாயே. இனிமே உனக்கு திருவிழா செய்யும் போது காப்பு கட்டுறதுக்கு முதல்லா என்னுடைய பொருள் தான் நான் தானமாக கொடுக்கணும் உனக்கு. ஆமாம் தாயே. பூங்கடகம் ஜோடிக்க ஒரு தோண்டி அக்னி சக்தி அகல் விளக்கேத்த இவை அனைத்தும் என் வீட்டிலேருந்து தான் வரும். நான் பணம் வாங்க மாட்டேன் நாட்டாரு. பணம் வாங்க மாட்டேன். இந்த கிராமம் வாழணும், நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும், ஆடு மாடு நோயின்றி வாழணும். எல்லோரையும் காப்பாற்று தாயே காப்பாற்று. வரம்மா வர. ஆள் தெரியல உங்களுக்கு? நான் தான் இந்த ஊர் ஏகாளி. என் பேர் தான் ரங்க. என் மொண்டாட்டி பேர் ரங்கம்மா. என்ன பண்றது, ரொம்ப கஷ்ட குடும்பம். கையை வச்சாதான் கஞ்சி. நான் வீட்லையும் உழைக்கணும், இந்த அழுக்கு கந்தையும் நான் துவைக்கணும். வாங்க வரேன். அப்படி காலையில் வந்து அந்த அழுக்கு துணி துவைக்கிறதுக்கு உன்னை சாப்பாடு அந்த பாடு இல்லை. ஒரு பொண்ணா பிறந்தா காலையில் இருக்குமா, வீட்டு வேலை மட்டுமா, சாப்பிட்றதுக்கு ஆற்றுக்கு வந்துமா, துணி துவைக்கிற இடத்துக்கு. ஊர்லன்னா மொட்டை பேருக்கு அவளுக்கு இன்னைக்கு வரட்டும். குடும்பத்தில் ஒன்று அவ இருக்கணும், ஒன்று நான் இருக்கணும். என் மாவளை கவுத்து போடு, என் மாவளை பௌத்து மலை ஓதிக்கிறான் ராஸ்கேல. ஒரு அண்ணங்கிறாரு பார்த்துட்டு வர்றேன். அனாத
புறம்போக்கு அண்ணாத்த கிடையாது. அண்ணாத்துல போவியா? அண்ணாத்தை. ஆமா சொல்லு பாவா. தெரிதா? தெரியுது. தெரியலையா? ஏன் தெரியல ஒண்ணு பார்த்தா? ரங்க ரங்க. அடே ஒரு நேரத்துல நான் ஆளு எப்படி இருந்தேன்? எப்படி இருந்த? நல்லா போதனை இல்ல. வண்டி இருந்தாட்டம். இன்னைக்கு நான் சோதனை ஆகிட்டேன்பா. என்ன ஆச்சு? இந்த சப்பி எடுத்துட்டாயாப்பா இப்படிங்கிறப்பா சாப்பாடு போடாத இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா? பட்டி ஆகிட்டாப்பா. ஏன் கதையாப்பா கேக்குறேன்? முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன். அவ அப்படி இருந்து இப்படி இருந்து ஐஸ்காரனை தள்ளி மூட்டா. குல்பி ஐஸ்காரன்பா. மணி ஆட்டின்னு வர மாட்டான். பகல்ல ராத்திரி வருவேன். இந்திக்காரனுப்பா. சோறு சாப்பிட்டா உடம்புக்கு சேர்த்து செட்டா வரலையா? உடம்பு சரிப்பட்டு வரலையா? அவன் சப்பாத்தி துண்றான்னு சப்பாத்தி மொளை போட்டாயாவா? ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன். அவ கிணத்துல வந்து செத்து போட்டா. மூணாவது ஒண்ணு கல்யாணம் பண்ணேன். அதுவாது வீட்டுல இருக்குதா? ஏன் நீ தள்ளி போல நினைக்கிறியா? எனக்கு வேணாப்பா. ஏதாவது வச்சிருவா தெரியாம பார்த்தேன். மூணாவது மெட்ராஸ்ல டவுன்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணேன். நான் மெட்ராஸ்ல டவுன்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் டவுன் ஆகி கிடக்குறேன். நானு என் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமே. அதுக்கு நான் கிடக்கு. எனக்கு ரொம்ப நாள் பழக்கமா முன்னாடி எனக்கு. என் முன்னாடி உனக்கு பழக்கமா? அப்ப இவரு எனக்கு சகல பாடியா? அடையாவா டெய்லர் கடை வச்சுக்கிறேன். வழியாதான் முன்னாடி போவோம். நல்லா இருக்கிறாமன்னு கேட்பேன். அடைய துணி அடங்க மாட்டாங்க. நானும் எவ்வளவு கசிக்கு பாக்குறேன். நாட்டு கட்ட ஒண்ணு வேலைக்கு தேவல. என் மொண்டாட்டி வந்தாலும் வச்சுக்க மூஞ்சி மேல காய்ச்சி மூஞ்சி கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சொன்னீங்கன்னா முன்னாடி வட்டோம். முதல்ல நான் பார்த்து முன்னாடி அதுக்கு அனுப்புறேன். போ இக்கு வர வைக்கிறான். இல்ல பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்ப கப் கொடுத்துக்க கூடாது. நான் கொஞ்ச நேரம் பாடு பாடு வந்ததை பாடுறேன். பாடு. ஐயோ கடவுளே என்ன போராட்டமா போச்சுடா. ஒரு நாளைக்கு ஒன்னிட்டாந்தி அவன் உயிரை எடுக்கிறானுங்க பாரு. அம்மா கடவுளே 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 வெங்கடாஜலபதி வேலாயுதம் வெங்கட்ராமா ராமானுஜம் மாரியாத்தா தாயே நீ கோயில் உள்ளத்தான் இருக்கிறியோ? என்ன லீவ் போட்டு மெட்ராஸ் நான் சித்தாள் வேலைக்கு நான் போய்கிறியோ? என் நிலவரம் அவ்வளோதானா? பார் இப்போ சொல்கிறதான் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப கோவக்காரன். நான் கோவத்தில் என் முன்னாடி தாறுமாறாக இஸ்து போட்டு ஒதிப்பேன். அங்கே யாரும் குறுக்கு சப்போர்ட்டு வரக்கூடாது. சப்போர்ட்டு வந்தீங்கன்னா அந்த போது குளிர்த்தா விடும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. வரட்டும். எந்த பக்கம் ஓடுறாலும் பார்த்துடுறேன். கடவுளே கடவுளே
என்னடா பாய்கோ சாக அரங்குறானுங்களே இந்த கம்பெனியில. கரெக்டா 5 மணி சொல்ல கூட முடியல. சாப்பாடு வரல, ஓரம் மேய்ஞ்சிங்க வரலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. இப்பதான் வரியா? என்ன வந்து வராது போலியோ சத்தியமா இந்த பக்கம் மாறி வைக்கிறேன்னா என்னத்து வைக்கணுமா? வணக்கத்தண்ணா நான் தான் வைக்கணும். வணக்கம். நீ தான் வைக்கணுமா? ஆமா வணக்கம். நான் தான் வைக்கணும். ஆமா, பொட்டிக்கார் ஏமாந்த வைப்பாரு அவரு. ஓராமடு சொத்து அவன் கட்டை இப்படி அழியுது பாரு அவனுக்கு. படுவகை சாப்பாடு போறோம் இல்லையா? ஒரு கஞ்சி கூட காய் தர மாட்டான். ஐயோ நான் என்ன பண்ணேன்? துரும்பாய் வச்சு போயிட்டேன் பாரு. எங்க போய் போயிடுவேன்? அந்த கோயில போய் போயிடுவேன். கல்யாணம் பண்ணி வந்து அப்ப பார்த்தேன். நல்லா கோழு நல்லா சேர வந்துட்டு. ஆமா அப்படி சொல்லு நல்லா. எழுத்துக்கிறியாமா பாவம். சரி என்ன சமாச்சாரம்? என்ன அந்த பக்கம் வந்துக்கிறா? என் மாமன் எப்பயே வேலைக்கு போனா. எங்கன்னு காணவே இல்லை அவனை. அவன் கேட்டுதான் வந்துக்கிறேன். அவன் ஒரு குடியார் பையமா. அது எனக்கு தெரியும். அவன் இதை போடுக்கா பையன் அவன். போடுக்காதான் அவன். ஆமா நீ என்ன பண்ண? வீட்டுக்காரன் பேரு வச்சுக்கா. ஆமா அப்ப நம்ம கடை வச்சுக்கிறல அந்த பக்கம் வந்து போ. நல்லது சொல்லி அனுப்புவான், கவலைப்படாத. அப்படியா? வீட்டுக்காரன் வந்தா ரங்கன் எரியூர் முருகன் நான் ஏழப்படியா இருப்பானா? முட்டி ஒடிச்சுக்கு போய் பாய் ஏற்கனவே நான் ராடு வச்சுக்கிறேன். பாடி கொப்பம் மவல்ல மொத்த ஆட்டி ஆசிக்கணும் வரியா? என்ன ஏரியாவை தாண்டிங்கிற? ஏன் ஏரியாவை தாண்டிங்கிற? ஏன் தாண்ட என் மூஞ்சி தர தாண்டக்கூடாதா? அதை கொட்டை குளம் கிணறுலாம் பார்த்துருப்பேன்னு. ஜெய் ஒரு பொண்ணா பிறந்தா காலையில் இருந்துமா வீட்டு வேலை முடிச்சோமா சாப்பாடுமா ஆற்றுக்கு வந்தோமா துணி தூக்கி எடுத்து ஊர்லன்னா மொட்டை பேருதுணும். ஜவாங்க மொட்டை பையன் மாட்டி வயசு ரோல் பண்ணுங்க. அந்த ஒத்தம்பிக்கு ஒரு பொட்டு பத்தினா 10 விட பைத்தி காட்சி ஒத்த விட மாட்டாங்க. ஒத்த தூள் காலிது. அட கஞ்சி வர எப்படி பயப்படுறா பத்தி? ஆம்படியான பார்த்ததான் ஆம்படியா மேல அவளை பயம் அவளுக்கு. ஆம்படியா கோவக்காரன் அடிக்க இறங்கினா அச்சு வேற ஆணி வேற ஆக்கிடும் நல்லா தெரியும். விடக்கூடாது. விட்டா இவங்களுக்கு திமுறி ஏறிடுவாளுங்க. மெனையை அப்படியே பிடிக்கணும். அட கஞ்சி வர எந்த பக்கம் போனாவா?
டேய் இங்க வரியா இல்லையா பண்ணி இந்த ஊர்ல நம்ம வச்சா யாரு கேட்பாங்க? யாரு கேத்தியா? தாய் மாமனா எங்க இருக்கிறாரு? பாத்தியாயா லைன் இங்க பாஸ் ஆகுறாள் இருக்குதுப்பா. அவர் இந்த சேடை ஓடுற கையில் சொல்ல முடியும் கொக்கு பார்க்கல. ஒத்த வரியா இல்லையாப்பா? நான் லிங்கி சேர்த்து காட்டுறேன். நான் தடி தோக்கிறேன். அவங்க நான் சவுத் அடிச்சு வச்சுங்கிறாங்க. ஜெய் ஒத்த வரியா இல்லையாப்பா? வரியா இல்லையா? அட கஞ்சி வர இன்னைக்குதான் நான் ஆம்பளியா நான் ஒருத்த இருக்கத்துல எட்ட மாதிரி போடும். கொஞ்சமா சனான்னா தானே என்ன ஏமாத்தி துணி எப்படி பாருங்கலாம் தூள மாட்டோம் உட்காந்துக்குது. ஜெய் என்ன பண்ணுது வீட்டுல? ஒத்த ஜெய் ஒத்த ஜெய் ஒத்த ஜெய். ஐயோ 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 என்ன பாத்தியா பாத்தியா எத்தனை வாடி ஓட்டா ஓட்டா நீங்க ஓட்டா நிக்கிறா. எங்க அம்மா இருக்கா பாத்தியா? அவங்க அம்மா பத்தி தெரியாது. ஓட்டா பட்டு கொட்டையிலே ஓட்டா பட்டு வீட்டுல எங்க என்ன பண்ணித ஓட்டல என்ன பண்ணுதுனா என்ன ஓத்தான்னு கேட்கிற மறுப்பியா? ஓத்தான்னு கேட்டேன். சொன்னிப்பா என்ன சொன்னேன்? 2 வாட்டி கேட்டு எப்படி என்ன கேட்டேன்? ஓஹோ இவ்வளவு நேரம் என்ன பண்ணித ஓட்டல? நான் வீட்டுல சோறு கம்பளம் ஆக்கி சுட்டு வந்தானே. ஜாக்கிந்தியா? ஆமாண்டா. என்ன பத்தி என்ன அக்கம் பக்கம் பத்தி தெரியலடி. அது மட்டுமா பொட்டிய கட்டுக்கினே ஒரு புழுவா ஒரு புழுதா கண்டே. ஒரு புழு இல்ல ஒரு பூச்சி இல்ல என் பவுத்து என் பவுத்து என் பவுத்து என் பவுத்து உனக்கு குழந்தை பிறக்காதடி. நாதாரு நாயே வரட்டு நாயே உனக்கு குழந்தை பிறக்காது. ஏன் வம்சத்தை துளுக்க வைக்க மாட்டேடி. குழந்தை பிறக்கலன்றப்பா நான் எவ்வளவு டம் குடிச்சு பாக்குறேன். இல்லப்பா நான் டம் குடிச்சு பாக்குறேன். கைலி கலர் கைலிப்பா அதெல்லாம் தப்பு. பை சவுத்து நான் என்ன பண்ணுவேன்? நீ மட்டும் பார்த்து சொல்றாங்க அது உண்மையா இருக்குமா? அது என்ன நீ மட்டும் பார்த்துட்டு கலர் பூமி அது என்னப்பா அவ்வளோ நல்லா பழகிக்கிறமே ஒன்று போனா இந்த மாதிரி மாத்தி மாத்தி மண்ணை மாத்தின்னு இருக்கணும். அப்போ அப்படி கிடையாது. ஒரே ஒரு வாரம் கொண்டாட்டி என் வீட்டுக்கு அனுப்பி வை. போயா எங்க வராம பாரு. சரி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா அதாவது மூலிகை மருத்துவ என்கிட்ட சித்த மருத்துவம் தெரியும் எனக்கு. அப்படியா? வெறும் வயிற்றுல குத்த அமிச்சு வச்சு காலையில் 1 மணி நேரம் அனுப்ப மாட்டாடியா?
வெறும் வகுத்துல வெறும் வயசுல அந்த மருந்து கொடுக்கணும். வச்சு சமைக்கணுமா? அந்த மருந்து கொடுக்கணும்பா. உள்ளு கொடுக்கணுமா? வாயில போட்டா முழுகிடாது. ஓஹோ, அப்ப அடுத்த வாரம் அவர் வீட்டுல போய் வந்துடுறேன் நீ. ஆமா. ஏடா, அது மட்டுமா என் வீட்டு பக்கத்துல ஒரு பொட்டை நாய் இருந்துச்சு. அந்த நாயை கட்டு குட்டி பத்து 2 அன்னைக்கு தின்னு அந்த நாய் 8 குட்டி மேல போட்டுச்சு. உன்னோட ஒரு குட்டி கூட தள்ளவே இல்லை. இது என்ன சொல்லி கேளுங்க. ரொம்ப வேதனையான விஷயம் தான். குழந்தை பிறக்காது சொல்லிட்டேன். நானும் எவ்வளவு டாம் பிடிச்சி பாக்குறேன். வேலைக்காவாது, இது வேலைக்காவாது. ஐயோ என்ன எங்க சொல்லுவேனோ எங்க மெல்லுவேனோ